வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா மட்டன் ரோகன் ஜோஸ். ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம் டின்னருக்கு அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா மோடம் போட்டிருக்கு, ஒரு மழை பேஞ்சும் நின்று இருக்குது. இனி வெளியில் போனோன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். அதனால் நம்ம வீட்லேயே ருமாலி ரொட்டியும் மட்டன் ரோகன் ஜோஷும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாகவே ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இந்த சிம்பிளான மட்டன் ரோகன் ஜோஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல், மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 6-7 எண்ணம் எடுத்திருக்கோம். இதே பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே நல்ல ஒரு கட்டி அளவு பூண்டு, அதை உடச்சி வச்சுருக்கோம், தோலோடு தான் இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்சர் ஜாரில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்து இதையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 சேர்த்தா போதும். அடுத்ததாக நம்ம ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கசகசா எடுத்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கோங்க. வாணலி நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ப்ரெஷர் பேன் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 2 வெங்காயம் போல் எடுத்து நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் வரணும். லைட்டாக சால்ட்டு சேர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு பொன்னிறம் வந்துடும். இந்த ப்ரெஷர் பேன் என்னடா இப்படி கருப்பாக இருக்குதுன்னு அப்படிலாம் சத்தம் போடாதீங்க. நேற்று உருளைக்கிழங்கு வேக வச்சு அதனால் இது போல் கருப்பாக இருக்குது. நானும் ஸ்க்ரப்பு போட்டு என்னென்னமோ வச்சு தேய்ச்சும் பார்த்துட்டு அது நிறமே மாற மாட்டேங்குது. இதை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுன்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் கூடவே ஒரு 2 பட்டை, 2 ஜாவித்ரி, ஒரு 4 கிராம்பு, அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, கூடவே ஒரு 4-5 பச்சை ஏலக்காவும் சேர்த்திக்கலாம். அதாவது பச்சை ஏலக்காய் பார்த்திங்கன்னா அது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4-5 சேர்த்திருக்கேன். நல்லா சீடு இருக்கிறதா நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 சேர்த்திட்டா போதும். கருப்பு ஏலக்காய் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இருந்துச்சுன்னா சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை முதல்ல சேர்த்தி நல்லா நிறம் மாற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாங்க. இது கூட நான் சொன்னது போல் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த பேஸ்ட் நமக்கு குக் ஆகிடும். இது நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக தான் நம்ம இது போல் வெங்காயத்தை அரைச்சி சேர்த்திருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்திடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கான மட்டன் சேர்த்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டுக்குன்னு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் வாங்குவோம். அது மாதிரி இல்லாமல் பீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது. அதனால் உங்களுக்கு குவான்டிட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சின்ன பீசஸ் கட் பண்ணி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லாவே இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் பேஸ்ட்டோட இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா பரட்டி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விடலாம். இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா அதில் இருக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் ரிலீஸ் ஆகி வர்றதுக்காக நம்ம இது போல் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் அந்த மட்டனோட நிறமெல்லாம் மாறிடுச்சு. சேம் டைம் பாருங்கள் நல்லா அந்த வெண்மை நிறமாக மாறிட்டுருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு தடவை திரும்பவும் கலந்து விட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. மேக்ஸிமம் இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சாரி, நான் குருமிளகு ஒரு 10 எண்ணெயிலே சேர்த்திருக்கணும், மறந்துட்டேன். நான் இப்போ சேர்த்திக்கிறேன்.
இப்போ சேர்த்தனாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுண்டி தான் இருக்குது. நம்ம இது வரைக்கும் எதுவும் தண்ணி சேர்க்கல. அதனால நான் இந்த ஸ்டேஜில் குருமிளகு ஒரு 10 சேர்த்திக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து மறக்காமல் அந்த பட்டை லவங்கம் சேர்த்துங்களா அந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. லவங்கமும் பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸாக இருந்ததுனால வந்து ஒரு 6-7 எடுத்திருந்தேன். நல்லா ரீசனபிள் சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு 4-5 லவங்கம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 4 சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் திரும்பவும் நம்ம வந்து மசாலா பொடி காரப்பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இது திரும்பவும் லிட் போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. அதாவது நல்லா உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அந்த பச்சை மணம் போகணும். அதுக்காக தான் நம்ம இது போல் மூடி போட்டு வேக விட்டுறது. கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணியே வேக விட்டோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துடும். அதனால் அடுத்ததாக இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். இல்லை பாதி அந்த மாதிரி சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். அடுத்தது தனியா தூள் பார்த்திங்கன்னா அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். உங்களோட காரத்துக்கு பொறுத்து தான் இந்த மசாலாலாம் உங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும். அடுத்ததாக நான் இங்கே மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக கரம் மசாலா தூள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட குறைஞ்சி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக சீரகத்தூள் பார்த்திங்கன்னா அது மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தியாச்சு. இது எல்லாத்தையுமே திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா தூளெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணியில் கரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் இது போலயே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு திரும்ப லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்திங்கன்னா அந்த நம்ம இப்போ பொடியெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதோட பச்சை மணமும் போயிடும். உங்களுக்கு எண்ணெயெல்லாம் இன்னும் நல்லாவே தெளிஞ்சு வரும், ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து வேகிறதுக்கு டைம் பிடிக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் திரும்பவும் லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லாவே தெளிஞ்சு நல்லா தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. பாருங்கள் அந்த மட்டனும் பாருங்கள் நல்லா சுருண்டு இருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேமை வந்து மீடியமில் தான் வச்சுருக்கேன், ஹையில் வைக்க கிடையாது. ஆக்சுவலாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரில் செய்கிறத காட்டிலும் நல்லா விறகடுப்பில் நல்லா ஓப்பன் கடாயில் வச்சு நம்ம இரும்பு வானலிலையோ இல்லை ஒரு மண் பாத்திரத்துலையோ வச்சு அந்த ஸ்லோ குக் பண்ணி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது இது வேகிறதுக்கு, அதாவது இந்த மட்டன் வேகிறதுக்கு இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை மணம் போயிடுச்சு. இப்போ மட்டன் வேகிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போது இதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு கூடவே உப்பும் சேர்த்திடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்திடலாம். கடைசியில் நமக்கு பத்தாட்டியும் கூட குறைச்சி சேர்த்திக்கலாம். ஆனால் அதிகமாக பண்ணிடாதீங்க உப்பை, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு திரும்பவும் ஃப்ளேமை வந்து மீடியம் சிம் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுக்கலாங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு 6-7 விசில் விட்டுட்டு வேகலைன்னு சொல்லுவோம். அது மாதிரி பண்ணாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு அடுத்தது ஒரு 3 விசில் வந்து மீடியம் சிம்மில் வச்சு எடுத்தோன்னாவே போதும். எப்படியாப்பட்ட மட்டனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் நல்லாவே குக் ஆகிருக்கு. கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருந்தோம். அந்த மட்டனில் இருந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அந்த ரிலீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் எந்தளவுக்கு. இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தும் நமக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக வேணும். சேம் டைம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கணும், டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேணுங்கிறதுக்காக நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த முந்திரியும் கசகசாவும், அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்திடலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் சின்ன ஜார் இருந்தால் சின்ன ஜாரில் அரைங்க, இல்லாட்டி அம்மியில் வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். இந்த முந்திரியும் கசகசாவையும் சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு திரும்பவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு
இப்போ திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் வேகட்டும். திரும்பவும் எண்ணெயில் நல்லா தெளிஞ்சு வரட்டும். இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாங்க. கூடவே கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் கிள்ளி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான மட்டன் ரோகன் ஜோஸ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் கூட, பரோட்டா கூட, சப்பாத்தி, ஃபுல்கான எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கூட தான் வச்சு சாப்பிட்றேன். நானுக்காக தான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான மட்டன் ரோகன் ஜோஸ் அப்படியே டெம்டிங்காக இருக்குது, ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த மட்டன் ரோகன் ஜோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட ரிப்ளையை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.